அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சுவாமிக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையுமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட வீடியோ இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மாங்காய் சீசன் வந்தாலே பொதுவாக எல்லா வீட்லேயுமே மாங்காய் தான். மாங்காவால் என்னெல்லாம் செஞ்சு சாப்பிடலுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிட்ருவாங்க இந்த சீசனை வச்சுக்கொண்டு. அப்படி தான் அன்றைக்கு இவரும் எங்கள்கிட்ட மாங்காய் கொண்டு வந்திருந்தார். அப்போ எங்களோட மகள் உரப்பு தின்ன மாட்டா அப்படின்றதுனால நாங்களுமே சும்மா தான் தின்னணும். உரப்பு தின்னாவும் அதை கேட்டாலுவா, அப்புறம் உரப்பு தின்னுட்டு அழுதுருவா. அது சரி நாங்களுமே சும்மா நார்மலாக தின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மஷாலான்னு சொல்லி இங்கே எப்போயுமே நல்ல மழை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளனையாக கூட இந்த மாதிரி பனிமூட்டம் ஒரு 8 மணி அந்த மாதிரி வரைக்கும் இந்த மாதிரி பனிமூட்டமாக தான் நிற்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெயில் அடித்து கொண்டு இருந்துட்டு ஒரு 2-3 மணியாக கூட மழை ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு விடிகிற வரைக்குமே மழை தான். அப்போ இன்றைக்கி எங்களுக்கு எங்களோட மகளே கிளினிக் போகிற வேலை இருந்துச்சு. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம். அங்கேருந்து வந்து 2-3 நாள்லேயே எங்களோட மகள்கிட்ட 2 வயசு ஆகிட்டு. அப்போ 2 வயசுக்கு விட்டமின் ஒன்று கொடுக்குற அப்படின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இங்கே கிளினிக்கில் போய்த்து பீகோட்டஸ் எல்லாம் பதிஞ்சு எடுக்கிறதுக்கு. அப்போ அதெல்லாம் பதிஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு எங்களோட மகளுக்கும் விட்டமின் ஒன்றை கொடுத்துட்டு ஆட்டை வர காட்டிலையும் இங்கே வெளியே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி மகளை வச்சு விளையாடி கொண்டு தான் இருந்தேன். அப்போ எங்களோட தாத்திர பிள்ளைகளுக்கும் இருக்கிறனால தான் அப்போ எங்களோட தாத்திர பிள்ளைகளையுமே தாத்தை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அப்போ அவங்களோட தான் எங்களோட மகளும் இப்போ விளையாடி கொண்டிருக்கிறேன். எங்களோட மகளுக்கு இது புதுசு இப்படி விளையாடுறது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தா, அதுக்கப்புறம் மாஷால்லான்னு சொல்லி சரி அப்புறம் நல்லா ஹாப்பியாக விளையாடினா. கிளினிக் வேலையெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தார் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தாத்தா டேட் பார் செய்வோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரெடியாகி டேட் பார் தான் இப்போ செய்கிறது ரெடியாகி கொண்டு நிற்கிறேன். அப்போ இது செய்ய போக்கில் எனக்கு நினைவு வந்துச்சு, நாங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கும் போது தாத்தா அப்படின்னு சொல்லி கிளாஸில் போயிட்டு வந்தான்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன சரி ஒரு ஸ்வீட்டோ என்ன சரி ஒன்று அந்த கிளாஸில் பழக்கிப்பாங்களே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணுவோம். அப்போ அது எனக்கு நினைவில் வந்துச்சு. தாத்தா மீதான் ஃபஸ்ட் டைம் டேட்ஸ் பார் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ எனக்கும் நான் இது வரைக்கும் செஞ்சில்லை டேட்ஸ் பார். அப்போ எனக்கும் மீதான் ஃபஸ்ட் டைம். அதோடு இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணுறது எனக்கு பழக்கம் இல்லை. நான் என்னென்னு சொன்னாலும் கிரைண்டர் அப்படின்னு சொன்னால் விஸ்க் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கொள்வேன். அப்போ தாத்தா பீட் பண்ண சொன்னாங்க, எனக்கு பீட் பண்ண வரல. அதுக்கப்புறம் தாத்தாவே எடுத்து பீட் பண்ணி கொண்டாங்க. பீட் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஃபோனை பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முந்தையெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சரி செய்கிற அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபன் உண்டு. செஞ்சு பார்ப்போம் சரி வருது அப்படின்னு சொல்லி எனக்கு சரி அன்சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அப்படி குழப்பி தள்ளுவோம் எல்லாரையும். தாரு செஞ்சு அவங்க எல்லாமே குழப்பி தள்ளுவோம் அப்படி. அப்போ இப்போ எப்படின்னு சொன்னால் சாமான் எடுத்தோமா வேலையை செஞ்சோமா வேலையை முடித்தோமா அப்படின்ற மாதிரி தான் நிற்கணும். இப்போ உங்களுக்கு வாய்ஸ் போடக்குள்ளே விளங்கிக்கும் எங்களோட பிள்ளை எந்த அளவுக்கு அலட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் எங்கே போகிறேன்டாலுமே பிள்ளைகள் கொஞ்சம் அலட்டி கூடுதலாகிக்கும். வீட்டில் இருக்கக்குள்ள எந்த அளவுக்கு பேசாமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வெளி இடங்களுக்கு போனால் அலட்டுவாங்க. அந்த இதுக்கே எனக்கு மிச்சமே எங்கேயுமே போகிறதுக்கு நினைவு வரல. அப்போ அன்றைக்கும் அப்படி தான் அலட்டி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீமை கொடுத்தோம் எல்லாருக்கும். அப்போ அதை திண்டு கொண்டு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை தான் மரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எங்களோட வேலையை நாங்கள் டக்குன்னு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நல்லா வந்துச்சு. ரெசிபி எதுவுமே ஷூட் பண்ணலை. இன்ஷால்லா அப்கமிங் வீடியோஸில் நான் ரெசிபி ஷேர் பண்ணி கொள்றதுக்கு மிச்சமாக ட்ரை ஒன்று பண்ணுறேன். அப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆகினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ரொட்டீனை தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். எப்பயும் போல தான் இந்த மார்னிங் அந்த மாதிரி பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ எலிமினத்துக்கு போகிறோம், வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு போகிறோம். பகல் சாப்பாடை கொஞ்சம் நேரத்தோடு ஆக்கி வச்சா ஈஸியாகிக்கும் அப்படின்னு சொல்லி மாங்காய் கறி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
மாங்காய் கறி செய்ய போகல நிறைய பேர் தோல் சீவ மாட்டாங்க. ஆனால் நான் எப்போயுமே மாங்காய் கறி செய்கிறனாலே தோல் சீவிட்டு தான் மாங்காய் கறி செய்வேன். அது பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க அப்படின்றனால கொஞ்சம் உரப்பும் குறை வைக்கணும். தோல் இல்லாமல் மீன் தான் பிள்ளைகளும் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான். மாங்காய் கறி செய்கிற அளவுக்கு கணக்காக பழுத்தும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் கணக்காக அந்த மாங்காய் இருந்துச்சு. அப்போ மாங்காய் கறியுமே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களுமே மாங்காய் கறி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மிச்சம் பழுத்தும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய மாங்காவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாங்காய் கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்போ மாங்காய் கறி அடுத்த கோழிக்கறி ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கும் தேவையான வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கறி ஆக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 கறிக்கும் தேவையானதுகளை தான் நான் இப்போ வெட்டி கொண்டிருக்கிறேன். ரெண்டு 3 கறி எல்லாமே ஆக்கல. இன்றைக்கி ஒரு 2 கறி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த 2 கறி மட்டும்தான் நான் ஆக்கியிருந்தேன். மாஷால்லான்னு சொல்லி நல்லா வந்துருந்துச்சு. ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதை மாங்காய் கறி ஆக்கிறதுக்கு மற்ற சட்டிகளை விட இந்த மாதிரி மண் சட்டி தான் நல்லா ஐக்கும் அப்படின்னு சொல்லி மண் சட்டியில் தான் இன்றைக்கி ஆக்கிறதுக்கு நான் ஆக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுவரிசி 2யுமே பொரிக்க போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்ததுக்கு போகிறோம். நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையுமே போட்டு அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்கில் பச்சை கொச்சிக்காய் தக்காளிக்காய் 2யும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரப்போக்கில் இடித்து வச்சுக்கிற வெள்ளைப்பூட்டையும் போட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கொண்டேன். இப்போ அது நல்லா வதங்கி வர கன்சிஸ்டன்சி இருக்க போக்கில் தேவையான அளவு மஞ்சள், ஒரு கரண்டி சீனி, ஒரு காக்கரண்டி இல்லைன்னா அரைக்கரண்டி அளவுக்கு கொச்சிக்காத்தூள் போட்டு அதுவும் நல்லா சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நான் நல்லா வதங்கிட்டேன். இந்த மாதிரி சீனியை கொஞ்சம் போட்டு இதாக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மாங்காய்க்கு கொஞ்சம் கலர் வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி நேரத்தோடு கொஞ்சம் சீனி எட் பண்ணிக்கொண்டேன். அதே மாதிரி நீங்கள் சீனி எட் பண்ண போக்குள்ள சோப்பு சீனி எட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலரு மேய்க்கும் உங்களுக்கு. சிலாக்கள் மாங்காய் கறிக்கு கலர் கொடுக்கறதுக்காகவே சீனியை கறிக்கு எட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கு அப்படி செய்யலை. கறியிலே போட்டு நான் சீனியை கறிக்கு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கிக்கும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எது ஈஸி ஆகிக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்ஷால்லா. அப்போ அதுக்கு தேவையான நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லாவே வேக விட்டு எடுத்துக்கொண்டேன். இப்படி நல்லா கொதித்து வரப்போக்குள்ள நீங்கள் அதுக்கு உப்பு கணக்காகிக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே போட்டுட்டு வேறு என்ன சரி உங்களுக்கு குறைபாடுகள் விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதையுமே தாக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் 2-3 ஈச்சப்பழத்தை நீங்கள் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் எல்லாமே கொதித்து நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் கறிக்கு தேவையான அளவு சீனியும் இன்னும் 2-3 ஈச்சப்பழத்தை விதையை நீக்கிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாங்காய் கறிக்கு சீனி கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்திக்கிறேன். மிச்சம் இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் அப்படின்றதுனால நான் குறைவாக தான் இனிப்பையுமே சேர்த்துக்கொண்டேன். இந்த மாங்காய் கறி அவளுக்கு பார்க்குறது கொஞ்சம் கலர் குறவு மாதிரி தான் ஈக்கும். பட் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிஞ்சு கொஞ்சம் ஆறி கொண்டு வரப்போக்குள்ள நல்ல கலர் ஒன்று ஈக்கும். அதுக்கு எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.